Hello guys, welcome back to Glossy Emoji. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா what is inside my backpack அதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்னோட பேக்பேக்ல வந்துட்டு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் காட்ட போறேன், ஷேர் பண்ண போறேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்னோட பேக்பேக். கரண்ட்டாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேக் இதுதான். ஸோ இந்த பேக் வந்து எதுக்கு கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு எங்கே போனாலும் எனக்கு வந்துட்டு ஒரு பழக்கம். இப்போ ஒரு சின்னதாக கடைக்கு போகிறேன் அப்படின்னா கூட வந்துட்டு நான் இப்போ வண்டியில் போகிறேன்னாவே இப்போ வண்டியில் வெளியே எங்கே போகிறதுனால வந்துட்டு என்னோடய பேக் இந்த பேக் மட்டும் இல்லை, கரண்ட்டாக என்ன பேக் யூஸ் பண்ணுறேனோ அதை நான் கண்டிப்பாக வந்துட்டு கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஹேபிட். வந்துட்டு கூட ஒரு துடைக்கு மாதிரி நான் என்னோடய பேக் எப்போவுமே கூட்டிகிட்டு போவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த பேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 350 to 400 தான். அந்த கம்மியான ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டடாக ஒரே ஒரு பேக் வந்துட்டு நச்சுன்னு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு எப்படின்னா இப்போ என் மூடுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு பேக்கு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வந்துட்டு ஒரு 2 month வந்துட்டு ஒரு பேக் யூஸ் பண்ணுவேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு யூஸ் பண்ணணும்னு தோணும், வந்து வேறு வாங்கலான்னு தோணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பிராண்டடாக வாங்கினா நம்ம வந்துட்டு காசு கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பேக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு ஜிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிப்பு, அப்புறம் வந்துட்டு 2, அப்புறம் வந்துட்டு இங்கே 3, 4, வெறும் 4 ஜிப்பு தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு 1 month கிட்டே வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு பேக்குள்ளே நான் என்னென்ன கேரி பண்ணியிருக்கேன், என்னென்ன எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த குட்டி ஜிப்பில் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா காட்டுறேன், ஓகேவா? ஸோ ஆஃபீஸ்க்கு எதுக்குனாலும் இந்த இதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்துட்டு எப்போவுமே என்னோட யூஸ் பண்ணுற மொபைல் இருக்கும். பட் வந்துட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் மொபைல் வந்துட்டு அதில் காட்ட முடியல. ஸோ இந்த ஜிப்பில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பான்ஸ் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ காம்பேக்டும் நான் யூஸ் பண்ணுவேன். பவுடர், இந்த பான்ஸ் பவுடரும் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். டே மிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும், ஆயில் வடிகிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அப்போ வந்துட்டு இதை நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன், ஓகேவா? ஸோ இதை எடுத்து போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பவுடர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ் இருக்கும். மேக்கப் இந்த பவுடரை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன் எப்போவுமே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஐடி கார்டு. ஸோ நான் வேலை செய்கிறேன் இல்லையா, ஸோ என்னோடய ஒர்க் போகிறதுக்கான ஐடி கார்டு, அது வந்துட்டு ஆக்சஸ் கார்டு ப்ளஸ் வந்துட்டு ஐடி கார்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்செட் இருக்கும். ஆக்சுவலாக ஹெட்செட் இங்கே வைக்க மாட்டேன், இங்கே தான் வைப்பேன். ஸோ சார்ஜ் போட்டிருந்தேன். சரி, ஓகே, நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக சடனாக எடுத்து இதில் போட்டுட்டேன். இந்த ஒரு ஹெட்செட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ரீசெண்டாக வந்துட்டு மொபைல் வாங்கும்போது இந்த ஹெட்செட் கொடுத்தாங்க. ஸோ நெக்கில் வந்துட்டு ஹேங் ஆகிற மாதிரி இந்த ஹெட்செட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக. அண்ட் வேறு என்ன இருக்குது, நிறைய இருக்குது. இந்த குட்டி ஜிப்லேயே நிறைய வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ச் கிளிப் வந்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பேண்டு வச்சுருக்கேன். இன்னொரு பேண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரே ஒரு பேண்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேண்டு ஏதாச்சும் எமர்ஜென்சினா வந்துட்டு சடனாக இப்போ தேவைப்படாது, இருக்கும் போல் தேவைப்படாது. சம்டைம்ஸ் வந்துட்டு கிளிப்பு உடஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு தேவைப்படாது, அதனால் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருந்தேன்? வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் தான். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினதுக்கான பில்லு. ஸோ இங்கே இதில் தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெட்செட் வேறு வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னோடய மொபைல் ஹெட்செட். ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கொடுத்தாங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, அதை அப்படியே வச்சுருக்கேன்.
சத்தம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு கார்டு அது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செபாமெட்டோட எஸ்பிஎஃப் லிப் பாம் கண்டிப்பாக அது கேரி பண்ணிட்டு போவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு ஒரு பென்னு வச்சுருக்கேன். இந்த ஜிப்பில் ஒரு பென், இந்த ஜிப்பில் நிறைய பென் இருக்கும். ஸோ பென்னு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நம்ம எவ்வளோ பென் வச்சுருந்தாலும் ஓகே தான், ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர். ஸோ இந்த பவுடர் வந்துட்டு தீர்ந்ததுக்கப்புறம் நான் வேறு ஏதாச்சும் வாங்கலான்ட்டு இருக்கேன். பனானா செட்டிங் பவுடர் இல்லைனா லூஸ் பவுடர் அந்த மாதிரி வாங்கலான்ட்டு இருக்கேன். இந்த காம்பேக்ட் பவுடர் நான் ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரீசெண்ட் டைமில் வந்துட்டு திட்டாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் தீர்த்துட்டு நான் வந்துட்டு வேறு எதாவது வாங்கணும், வேறு ப்ராண்டில் வாங்கலான்ட்டு இருக்கேன். மேப்ளின் நான் வாங்க மாட்டேன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் டச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 month கிட்ட வரும், அதுக்கப்புறம் மாற்றிப்பேன். அண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இழந்த பொடி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 90s கிட்ஸுக்கான சாக்லேட்ஸில் நிறையா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இழந்த பொடி வந்துட்டு நான் வாங்கி ஒரு 10 வாங்கி வந்து சாப்பிடுவேன். ஆக்சுவலாக வந்துட்டு சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்றில் பூச்சி வந்துடும்னு. பட் வந்துட்டு ஒரு 10 வாங்கினேன்னா சாப்பிட்டே இருப்பேன். எப்போவாச்சும் வந்துட்டு ரேராக தான் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், டெய்லி சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால எப்போவாச்சும் ரேராக வாங்குவேன். அதில் 2 இருந்தது. ஒன்று எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஒன்று வந்துட்டு நான் வச்சுருக்கேன். எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லை, சாப்பிட்ற தோணும் ஏதாச்சும் சாப்பிடும்போது நான் கண்டிப்பாக இது சாப்பிடுவேன். அப்புறம் லாஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு லிப்ஸ்டிக் ஃப்ரம் ஃபேஸஸ் கனடா. ஸோ ஷேட் வந்துட்டு இதுதான். இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். டஸ்கி ஸ்கின் டோனு, அப்புறம் வந்துட்டு ஃபேர் ஸ்கின் டோன் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு கொடுத்துருந்தா, அவளுக்கு வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தா. புதுசு தான், 1 time தான் யூஸ் பண்ணேன்னு. ஸோ அதுதான் கொடுத்துருந்தா, அதை வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஜிப்பில் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எனக்கே வந்துட்டு என் பேக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரொம்பவே. ஸோ இந்த ஜிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இது இந்த பேக்லேயே இந்த 2 ஜிப் தான் கொஞ்சம் வந்துட்டு ப்ராடக்ட் வைக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஜிப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வாங்கும்போது. பட் வரும்போது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வேறு மாதிரி மாறி வந்துடுச்சு. பட் இது ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா பாருங்க, இழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது கயிறு நூல். ஸோ உள்ள வந்து ப்ராடக்ட் இருக்குது. காம்பேக்டாக எனக்கு என்னென்னா ரொம்ப பெருசாக, இதுக்கு முன்னாடி பூமா பேக் இருக்கு இல்லையா, அது வச்சுருக்கேன். ஸோ அதுவும் யூஸ் பண்ண ஒரு 2-3 மந்த்துக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டேன். அதனால வந்துட்டு சரி பேக்கை சேஞ்ச் பண்ணலான்னு இது சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வேலெட் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆதி காலத்து வேலெட். இது வந்து இந்த கிளப் ஃபேக்ட்ரி வந்துட்டு இருந்துச்சு தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கிளப் ஃபேக்ட்ரி ஆப் இருக்குது, குட்டி குட்டி ப்ராடக்ட்லாம் இருக்கும்ல. ஸோ கிளப் ஃபேக்ட்ரி இருக்கும்போது அந்த ஆப்பில் வாங்கினது இது. ஆக்சுவலாக இது பிங்க்கு. நான் வாங்கினது இந்த வேலெட்டை வந்துட்டு வாஷ் பண்ணவே இல்லை, கசகசன்னு இருக்கும், அமௌண்ட்டு கொஞ்சம் இருக்கும், குப்பைகள், பில்ஸு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பழைய கம்பெனியோட ஆக்சஸ் கார்டோ என்னமோ எனக்கு தெரில, இது என்ன கார்டுன்னு எனக்கு தெரில, ஃபுட் கார்டா என்ன எதுவுமே தெரில, ஞாபகம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ருபீஸ் காயின் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வேலெட்டை மாற்றணும், கார்டு ஹோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வாங்கிக்கலான்னு இருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலாக வேலெட் மாற்றணும். ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறேன், என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஏபியில் எடுத்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு நானே இப்போ தான் இந்த புது ஆஃபீஸ் போகும்போது தான் வந்துட்டு ஃபோட்டோவே வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் வந்துட்டு இது பண்ணேன், எடுத்தனே. ஸோ இதுதான் என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சான் மூவி ஓடிட்டுருக்கு, அப்படியே உட்காந்துட்ருக்கேன். ஓகே ஃபைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ப்ளம்மோட இது வந்து பவுச்சு. இதில் வந்துட்டு ரொம்ப கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நாப்கின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாப்கின் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு எப்போவுமே நான் கேரி பண்ணுவேன். ஸோ கேரி பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸாக வந்துட்டு நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, வாட் இஸ் இன்சைட் மை பேக் அப்படின்னு வீடியோ எடுக்கலான்னு நினைக்கும் போது, ஓகே நம்ம இதையும் கேரி பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம்ல, இதையும் வச்சிடலான்னு வச்சுட்டேன். கண்டிப்பாக நான் கேரி பண்ணுவேன். சரி ஓகே, வீடியோ எடுக்கும்போது ஞாபகம் வந்து சொல்லிவிட்டு இந்த பவுச்சில் எடுத்து நான் போட்டுட்டேன். ஸோ நாப்கின் ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு எமர்ஜென்சின்னு வந்துட்டு வேறு கேர்ள்ஸ் வந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறக்கும் வசதியாக இருக்கும், அதனால் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நாப்கின். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவல். இந்த டவலை ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். பேக் பேக்கை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஓகே நம்ம இங்கே தான் வச்சுருக்கோங்கிறது. டவல் கண்டிப்பாக வேணும், ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு தான், வேறு எதுக்கு இது வேணும் இல்லையா? ஸ்பேர் வச்சுக்கிறது தப்பே இல்லை, அதனால டவல் கேரி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட கார்டு. ஸோ ஃபங்க்ஷன் வச்சாங்க, இது நான் வின் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு வவுச்சர் வந்துட்டு 500 ருபீஸ்க்கு வந்துட்டு வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வவுச்சர் அமேசான் கார்டோட வவுச்சர் அது வந்து வச்சுருக்கேன். 500 ருபீஸ்க்கு ஒருத்துள்ள வவுச்சர். ஆஃபீஸில் தான் இப்போ தான் ஃப்ரைடே கொடுத்தாங்க, போன வீக் தான் கொடுத்தாங்க. ஸோ அது ஒன்று வச்சுருக்கேன், ஏதாவது ஆர்டர் போடணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை எடுத்து வைக்கணும், வெளியே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இன்னும் வந்துட்டு 2 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் கிளாஸ். ஸோ வேறு சிஸ்டம் கிளாஸ் வாங்கணும், ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஸோ சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பேப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன தெரியுது, நான் வந்து யூஸே பண்ணுறதில்ல, லூஸ் ஆகிடுச்சு, அதனால வந்து சிஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. வேறு வாங்கணும்னு இருக்கேன். ஸோ இது என்னோடய சிஸ்டம் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஏதோ ரொம்ப தலைவலிங்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. எமர்ஜென்சிக்கு வேறு வாங்குகிற வரைக்கும். அப்புறம் லாஸ்ட்டு ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுச்சு, நூல் வேறு தொங்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பயந்துடாதீங்க, நிறையா பென்ஸ் இருக்கும், மார்க்கர்ஸு, பென்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கு, ஒரு லிப் பாம், அகெயின் இன்னொரு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் இன்னொரு லிப்ஸ்டிக்கு, அப்புறம் இன்னொரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கலர் பென்ஸு, மார்க்கர்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருக்கேன். எனக்கு பென் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் டெஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு நோட் வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ அதில் ஒரு நோட் வச்சுருப்பேன். அதில் வந்துட்டு ஏதாவது ஒர்க்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டு டூ லிஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் போனோன்னே எழுதிட்டு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மார்க்கர் வச்சு வந்துட்டு இது பண்ணி அடிச்சிடுவேன். ஸோ கலர் பென் ப்ளூவாக யூஸ் பண்ணுறது, கலர் பென்சில் வந்துட்டு எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு எனக்கோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரொம்ப வந்துட்டு கடுப்பாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நான் ஒவ்வொரு பெண்ணும் வாங்கிக்குவேன். அப்போ ஹாப்பி ஆயிடுவேன், நான் கலர் பென் வாங்கினா ஹாப்பி ஆயிடுவேன். அப்போ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்க் பென் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 இருக்குது என்கிட்ட. ஹீரோ பென் ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப தெரியும். ஹீரோ பென் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அபூர்வம். ஹீரோ பென் வந்துட்டு இப்போ கிளாஸில் இருக்கோம் அப்படின்னா 20 பேர் இருக்கோன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் ஹீரோ பெண்ணை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ காஸ்ட்லி ஹீரோ பென், அப்போ வந்துட்டு காஸ்ட்லி 50 ருபீஸே வந்து நமக்கு காஸ்ட்லி தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஹீரோ பென் வாங்கிட்டேன். பிளாக் ஒன்று, ப்ளூ ஒன்று. ஸோ மலரும் நினைவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஹீரோ பென்லாம் வச்சுருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஜிப்பில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோலியன்லேருந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது பெருசாக வந்துட்டு நான் பவுடரும் வந்துட்டு மாய்ஸ்சரைசரும் கேரி பண்ணுற பர்சன் இல்லை. பட் வந்து ரீசெண்ட் டேஸாக ஒரு 3 வீக்ஸாக தான் வந்துட்டு கேரி பண்ணுறேன். பிகாஸ் வந்துட்டு ஒரு நாள் ரொம்ப டல்லாக இருந்தேன்.
அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஆயிலும் ரொம்ப ஃபேஸில் வடிஞ்சிட்டே இருந்துச்சு. சரி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரையாகவும் இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு மாய்ஸ்சரைசர் வேணும். அப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வேணும். மாய்ஸ்சரைசர் அந்த இடத்துல இல்லை. சரி ஓகே, நம்மகிட்ட தான் நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது, உன்னை எடுத்து கேரி பண்ணிப்போன்னு சொல்லிட்டு கேரி பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு அதுலேருந்து இப்போது கேரி பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி எமர்ஜென்சி அப்படின்னா வந்துட்டு நமக்கு வேணும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஆஃபீஸ் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் எமர்ஜென்சிக்கு கேரி பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சு. இருங்க இந்த நூலை கட் பண்ணிடுவேன். பண்ண முடியல, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். எப்படியும் உங்கள் மூலிமா வந்துட்டு என் பேக்கை க்ளீன் பண்ண எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜிப்பை பார்த்துருவோம். இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று காயின்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக காட்ட முடியாது, நிறைய காயின்ஸ் தான் இருக்குது, ₹1 காயின்ஸு. இருங்க, இப்போ நான் 5 ரூபீஸில் எடுத்தேன் இல்லையா, அதெல்லாம் இதில் போடலாம். சம்டைம்ஸ் நமக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காயின்ஸு. ஆக்சுவலாக காயின்ஸுக்குன்னு தனியாக ஒரு வேலட் வாங்கலான்னு பார்த்தேன், பட் பரவாயில்ல, குட்டி ஜிப்பு இதுலேயே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. சரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜிப்பு பார்ப்போம். எனக்கே ஞாபகம் இல்லை, இதுலேயும் வந்துட்டு நாப்கின் வச்சுருக்கேன். இப்போ தான் எனக்கே நம்ம பார்த்த உடனே எனக்கே ஓகே நம்ம வச்சுருக்கோம், ஆல்ரெடி வச்சுருக்கோன்னே ஞாபகம் வருது. ஸோ இந்த ஜிப்பில் ஒரு நாப்கின். ஸோ அவ்வளோதான், என்னோடய பேக்கே வந்துட்டு காலி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கே வந்துட்டு என் பேக்கை வந்துட்டு பார்க்குறக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டான கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கோம் நம்ம பேக்கில் அப்படின்னு நினச்சி எனக்கே வந்துட்டு ஷாக்காக நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேக்கை வந்துட்டு வாட் இஸ் இன்சைட் மை ஸ்லிங் பேக் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போடலாம். பட் நான் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நான் காட்டுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இதோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.